ஹலோ கைஸ், இன்னைக்கு காட் லெவல் அசோசியேஷன் மான்வாவோட எபிசோடு 81 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே டெலிபோர்டேஷன் மூலமாக அங்கே லக்கி டவுன் அப்படின்னு ஒரு டவுனுக்கு அவன் டெலிபோர்ட் ஆகி வரான். ஆனால் இதனால 5.4 இயருக்கான லைஃப் எனர்ஜி அது கன்சியூம் ஆகுது. எப்பயுமே இப்போ தான் இந்த பிகினர் டவுனுக்கு வர போதெல்லாம் லைஃப் எனர்ஜி ஒரு முறையும் டெலிபோர்ட் ஆகும் போது டபுள் ஆயினே போகும். 5.4 இயர்ஸ் இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஃபியூச்சரில் இந்த மாதிரி எத்துக்கு தேவையில்லாமல் நான் வர விரும்பல. ஏதாச்சும் கண்டிப்பாக ஒரு பெரிய வேலை இருக்குது அப்படின்னா ஒண்டி தான் நான் இங்கே வருவேனே. நம்ம ஷேடோ கிட்ட ஆக்சுவலாக 2000 இயருக்கு மேலேயும் லைஃப் எனர்ஜி இருக்கு. இப்போ ஏன் அப்படி யோசிக்கிறான்னா, அவனோட போன வாழ்க்கையில் அவளுக்கும் லைஃப் எனர்ஜி இருந்திருக்காது, நிறையவே கஷ்டப்பட்டிருப்பான். இப்போ இருந்தா அதே பழக்கம் அது வந்து இன்னமும் அவனுக்கு போகலை. ஷேடோ வரும்போது முன்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது இவங்க 2 பேருமே இங்கே இருக்கிற நியூபி வில்லேஜை பாதுகாக்கிறதுக்கு வந்த காட்ஸ்ன்னு. நான் வந்து ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இந்த விஷயம் அதுக்குள்ள ஆரம்பிக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நியூபி ஆளுங்க, வயசானவங்க, இவங்க எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற விஷயம் ரொம்ப நாள் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். ஆனால் அஃபிஷியலுக்கு நான் உதவியாக இருக்கனால சீக்கிரமாக இந்த விஷயம் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடம் முழுக்க ஒரே ஓல்டான ஆளுங்களா இருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு 2 வயசானவங்க. என்னதான் வயசாயும் இன்னமும் ஒரு யங்கான கப்பல் மாதிரி ரொமான்ஸ் பண்ணிருக்காங்க. அடே என்னடா இது, இந்த கன்றாவி எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நம்ம ஷேடோ யோசிக்கிறான். திடீர்னு அந்த இடத்துல யாரோ ஒருத்தங்க கத்துறாங்க, ஹெல்ப் ஹெல்ப். யாருன்னு பார்த்தா வெளியில ஒரு பர்சனை ஒரு மிருகமும் பயங்கரமா அங்க கொலைப்பந்து. இதை பார்க்குற அந்த பொண்ணும் ஒரு ஸ்பெல்ல போடுறா. அது ஒரு ப்ரொடெக்டிவ் பேரியர் தான் அங்க. இதனால அந்த பர்சனுக்கு எதுவுமே ஆகல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு பயங்கரமான அட்டாக் அவன் பண்றான். 1600 டேமேஜ் அங்க போகுது. அந்த பொண்ணும் ஸ்கேடு ஃபயர் பால் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்றா. ஆனா என்ன ஒண்ணு, அவளோட அட்டாக் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அந்த மிருகம் டப்புன்னு அங்க தப்பிக்குது. நீ அட்டாக்க சரியா பண்ணல, மிஸ் ஆயிடுச்சு பாரு. அட நம்ம என்னதான் ஒன்ன கொன்னாலும் கண்டிப்பா அது ரீஸ்பான் ஆயிடும். அதுக்கும் மேல ஒன்னுக்கும் மேல இங்க நிறையவே இருக்கு. பின்னாடியே நம்ம ஷேடோவும் யோசிக்கிறான், இந்த கோல்டு லெவல் பாஸ் இருக்குல்ல, இதோட காம்பேக்ட் பவர் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ல. ஒரு டீமா ஒன்று சேர்ந்தா அந்த பாஸை கொல்ல முடியும். ஆனா இந்த பாஸை கொல்லும் போது அப்படி உங்களால சரியா அதை கொல்ல முடியலன்னா அது அசால்ட்டா பறந்து தப்பிச்சு போயிடும். அங்க ஒரு பர்சனை தாக்கியிருக்கோம்ல, அது வந்து ஒரு வயசான ஆளு. ஆமா நீங்க ஓகேவா அப்படின்னு அந்த பர்சனும் கேட்க, அந்த வயசான ஆளும் பயங்கரமா ஏதோ ஒரு விஷயத்த புலம்பிக்கினே இருக்கான். வேஸ்ட் வேஸ்ட், நீங்க எல்லாருமே வேஸ்ட் தான். நீங்க எல்லாருமே ஒரு பைத்தியக்கார இடியட்டு. எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க? ஆசை உண்டி டாக்ஸ்னு பேர்ல வாங்க தெரியுதுல. ஒரு பறக்கிற கிரியேச்சர், அதை கூட உங்களால கொல்ல முடியலையா? இந்த மாதிரி நிலையில எங்களை மாதிரி எல்டரா இருக்கிற பர்சனை உங்களால எப்படி காப்பாற்ற முடியும்? ஈவன் ஒரு பறக்கிற சின்ன மான்ஸ்டர்ஸை கூட உங்களால கொல்ல முடியல. நான் உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்க 2 பேருமே எதுவுமே பண்ணல. கேட்குற அந்த பொண்ணும், ஐயா பெரியவரே, இந்த மாதிரி நீங்க எதுக்குமே கவலைப்பட வேணாம். ஹையரப்ஸ் வந்து அதுக்கு தான் ஒரு நோட்டீஸை இப்போ சென்ட் பண்ணாங்க. ஷேடோ வந்து கூடிய சீக்கிரத்துல இங்க வரப்போறான். அந்த கிழவன் இதுக்கு முன்னாடி ரூடா ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருப்பான். அந்த பையனும் சொல்றான், ஓல்டு மேன் எல்லாருக்குமே மரியாதை கொடுத்தா நல்லா இருக்கும். என்னது, உங்களுக்கெல்லாம் மரியாதை வேணுமா? உங்களோட ஆட்டிடியூடை வச்சு உங்க எல்லாருக்குமே நான் மரியாதையை தரணுமா? ஷேடோ, அவனை பத்தி தானே நீங்க சொன்னீங்க. அந்த ஷேடோ எங்க? அவன் எங்க தான் போனா? அவன் இன்னமும் வரலையா என்ன? அந்த ஷேடோ, அந்த ஆளு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவனோட பேர புகழ் தான் எல்லா இடத்துக்கும் பரவி இருக்குல்ல. அவன் அவ்வளோ பெரிய ஆளுனா இந்த மாதிரி வயசான ஆளுங்களுக்கு அவன் ஹெல்ப் பண்ணும். அதை விட்டுட்டு என்ன பண்ண இருக்கான் அவன்? அங்க இந்த வயசான ஒரு பயங்கரமா கத்தும் போது சைட்ல இருக்க நிறைய வயசானவங்களுக்கும் இது வந்து சரியா படமா? இதனால அங்க அவங்களும் கூட சேர்ந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, அந்த ஷேடோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னா அப்ப எதுக்காக அவன் இன்னமும் வராம இருக்கான்? அவன் வந்தாதான் வெளியில எங்களால போக முடியும். வெளியில அந்த கிரியேச்சர்ஸ் இருக்கு, எப்படி எங்களால போக முடியும்? என்னோட மகன் வேற வெயிட் பண்ண இருக்கான். அவன் கிட்ட நான் லைஃப் எனர்ஜியை வாங்கணும். நான் இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு நான் இங்க இருக்குது? டைம் தான் எனக்கு வேஸ்ட் ஆயின்னு இருக்கு. அங்க இதை கேட்கிற அந்த பொண்ணும் கத்தி சொல்றா, எல்லாருமே கொஞ்சம் அமைதியாவுங்க. ஷேடோ பத்தி நீங்க தெரியாம பேசுறீங்க. அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஆளு. கூடிய சீக்கிரத்துல நம்ம ஷேடோ இங்க வந்துடுவாரு. அப்படியே உங்களால இருக்க முடியலன்னா தயவு செஞ்சு லாக் அவுட் பண்ணி ரெஸ்ட் எடுங்க. உடனே அந்த பையனும், ஆமா நீ என்ன பேசுன்னு இருக்க, இவங்களை கண்டுக்க வேணாம், நம்ம வந்து போகலாம். ஆனா இதை கேட்குற அந்த வயசானவங்க பின்னாடி இருக்க ஆளுங்க எல்லாருமே இன்னும் தான் கடுப்பா வராங்க. ஆமா, உங்க எல்லாரையுமே நீங்க என்ன யோசனை இருக்கீங்க? உங்களால எங்களை மாதிரி வயசானவங்களை கூட ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா? வெளியில அந்த கிரியேச்சர்ஸ் இருக்கு, நாங்க எதுக்காக டாக்ஸை உங்களுக்கு கட்டுறோம்? எல்லா மாசமும் உங்களுக்கு டாக்ஸை நாங்க கட்டதானே செய்யறோம். அப்படி இருக்கும் போது என்ன ஆச்சு? எனக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கிடைக்காதா? இப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எக்ஸ்பிளனேஷனை நீங்க கொடுத்தாகணும் அப்படின்னு அந்த வயசானவங்களும் அங்க கத்த ஆரம்பிக்க, உடனே அந்த பையன் பயங்கரமா அங்க கத்தி வர்றான்.
ஹேய், நீங்க வந்து மறக்க கூடாது, ஏதோ நாங்க இருந்தோம், அதனால தான் உங்களோட லெவலும் 3க்கு வந்துச்சு. அப்படி இல்லைன்னா நீங்களாம் எங்க முன்னாடி ஒண்ணுமே இல்லை. ஆனா இதை கேட்குற அந்த ஆளுங்க இன்னமும் தான் கடுப்பாகிறாங்க. அங்க ஒரு தாத்தா கத்தும் போது எல்லாருமே அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? நீ என்ன தாக்கலாம் அப்படின்னு பாக்குறியா இப்படின்னு சைடில் இருக்க தாத்தாவும் அந்த பர்சன் மேலே இடிச்சு அப்படி கீழே விழுறான். ஐயோ போச்சு, என்னோட காலு, என்னோட கையே. இந்த மாதிரி வயசான காலத்தில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒரு வயசான ஆளுன்னு கூட பார்க்காம என்னை இப்படி இவங்க தாக்கிட்டாங்களே. ஆல்ரெடி என்னோட ஹார்ட் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு, எப்போனாலும் நான் இறந்து போயிடுவேன் இப்படின்னு நான் ஒரு பயங்கரமாக ஆக்டிங் பண்ண அவங்க சொல்கிறான். ஐயோ, நான் உன்னை தொட கூட இல்லையா, நீ என்னன்னா ஆஸ்கர் அவார்டே வாங்குற மாதிரி இப்படி ஆக்டிங் பண்ணிருக்க. அந்த தாத்தா இப்படி விழுந்து பயங்கரமாக அங்கே கத்துறும் போது மற்ற ஆளுங்க அங்கே பயங்கரமாக கத்துறாங்க. எல்லாருமே சீக்கிரம் ஒண்ணு சேருங்க, இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம விடக்கூடாது. நான் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், நம்மளையே அவங்க தாக்குறாங்க. இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே அபிஷியல்ஸா இருந்துட்டு ஹெல்ப் பண்ணாம நம்மளையே இவங்க தாக்கின்னு இருக்காங்க. அங்க அவங்க 2 பேருக்கும் என்ன பண்ணும் தெரியல. அவங்க 2 பேருமே அங்க கத்துறாங்க, தயவு செஞ்சு கிட்ட வராதிங்க, நான் உங்களுக்கு இப்பயே வார்னிங்க கொடுக்குறேன். ஆனா அதுலயும் ஏதோ ஒரு தாத்தா அந்த பொண்ணோட தப்பான இடத்துல அங்க கைய வைக்கிறான். அங்க இதனால அவ பயங்கரமா கடுப்பாயரா, வச்சு அந்த பர்சனை பயங்கரமா அடிச்சு தூரமா தள்ளியறா. ஆல்ரெடி அந்த பொண்ணோட லெவல் ரொம்ப அதிகம், அதனால அடிச்ச அடியில அங்கேயே அவனோட கதையும் முடியுது. இதை பாக்குற அவங்க இன்னமும் தான் கடுப்பாகிறாங்க. பாத்தீங்களா, உங்க அபிஷியலா இருந்துட்டு ஓல்டான வயசான மக்களை இப்படி தாக்கி இவங்க கொள்றாங்க. அட, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவரு தப்பான காரியத்தை பண்ண போனாரு. ஆனா அந்த லேடி சொல்றதை யாருமே அங்க கேட்கல. சீக்கிரம் நம்ம தான் இவங்களை அடிச்சு கொல்லணும். ஆனா அதுக்குள்ள அந்த பையனும் ஒரு ஷீல்டை ஆக்டிவேட் பண்றான். கவலைப்படாத, இந்த மாதிரி இந்த ஷீல்டு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே ஆகாது, அதனால பிரச்சனையே இல்லை. என்னதான் இவங்க பைத்தியக்காரத்தனமா எது பண்ணாலும் நம்ம சேஃப் தான். ஆனா அதுக்குள்ள அந்த பொண்ணோட மண்டையில ஏதோ ஒரு விஷயம் வெள்ளையா அப்படியே விழுது. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அந்த வயசானவரோட எச்சதான் அது. அந்த ஆளு தான் எல்லாரையுமே அங்க ஏத்தி விடுறான். எல்லாரையுமே மேனிபுலேட் பண்ணி விட்டதுல வித்தியாசமா ஏதேதோ ஐட்டம் அங்க பறக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் என்ன ஏதுன்னு என்னால சொல்ல முடியாது, நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க என்னன்னு. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்ம ஷேடோவும் பார்க்கறான். ஆனா ஷேடோ டைரக்டா அங்க டிராகன் மேல ஏறிட்டு ஒரு கமெண்ட் அங்க கொடுக்க அங்க ஒரு பயங்கரமான காத்தடிக்குது. வயசானவங்களுக்கு ஆல்ரெடி அங்க தெம்பில்ல, அடிச்ச காத்துல ஒருத்தவங்களோட கதையும் அங்க முடியுது. அந்த பொண்ணு கிட்ட தப்பா பேசினால அந்த பர்சனோட கதையும் அங்க முடியுது. அடுத்த செகண்டே அந்த இடம் முழுக்க லைஃப் எனர்ஜியா இருக்கு. அங்க அவங்க 2 பேருக்கு புரியல, ஆமா இங்க என்னதான் ஆச்சு அப்படின்னு தான் அவங்க ஆச்சரியமா இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோ டைரக்டா பறந்து வானத்துக்கு போறான். அங்க முன்னாடி தான் அந்த 5 மிருகமும் போயின்னு இருக்கு. அதுக்கு இடையில தான் அந்த ஸ்டோன் டேப்லெட்டும் இருக்கு. அந்த ஸ்டோன் டேப்லெட் மூலமா தான் இதுங்களுக்கு அங்க பவரே கிடைக்குது. அங்க ஆளு படுவேகமா முன்னாடி போகும்போதே வெறும் ஒரே ஒரு ஆர்டர் ஒண்டி தான் கொடுக்குறான். 10 செகண்டே நம்ம ஹீரோவோட டிராகனால பொடியா அதுங்க ஆயிடுது. ஒரே ஒரு அட்டாக்ல அதுங்க எல்லாத்தோட கதையும் அங்க முடியுது. இன்னொரு சைடு அந்த வயசான ஆளுங்க ரீஸ்பான் ஆயிட்டு பயங்கரமா அங்க கத்துறாங்க. ஆமா, யாரு வந்து எங்களை கொன்னா? நீங்க தானே என்ன கொன்னீங்க. என்னோட வயசு எவ்வளோன்னு தெரியுமா? நான் ஆல்ரெடி 80ல இருக்கேன். 80ல இருக்கும் போது உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான், ஏன்னா எங்களை மாதிரி வயசான ஆளுங்களை நீங்க ஹிட் பண்றீங்க. அதனால எனக்கு தெரியாது, நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறீங்க. ஆல்ரெடி என்னோட லைஃப் எனர்ஜி எல்லாமே உங்களால போயிடுச்சு. இப்படி அவங்க கத்தின்னு இருக்க மேல நம்ம ஹீரோ கொன்னால அங்க அந்த கிரியேச்சரும் அந்த டிராகனும் இறங்குமா, அதனால இவங்களோட கதையும் முடியுது. அந்த வயசான ஆளு பக்கத்திலேயே அந்த ஸ்டோன் டேப்லெட்டும் அப்படி கீழே விழும். அங்க ஷேடோக்கு இன்னமும் அங்க புரியல, ஏன்னா ஆளு மேல இருக்க கிரியேச்சர் ஒண்டி தான் கொன்னா. ஆனா இங்க என்னன்னா லைஃப் எனர்ஜி அதிகமாவே கடக்கிற மாதிரி அங்க தெரியுது. எப்படி இவன் யோசிச்சுன்னு இருக்கும் போது இன்னமும் அந்த பர்சன் அங்க இறக்கல. அவன் பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு ரொம்ப தைரியம் தான், ஏன்னா வானத்துல இருந்து இந்த மாதிரி பயங்கரமான பொருளை எங்க மேல நீ தூக்கி அடிக்கிற. இந்த உலகத்துல லா ஒன்னும் இல்லையா? ஆனா அது எதையுமே நம்ம ஹீரோ கண்டுக்காம அங்க இருக்கிற அந்த ஸ்டோன் டேப்லெட் அவன் எடுக்கிறான். யோ, உன்கிட்ட தான் என் பேசுறேன், உனக்கு என்ன காது கேக்குதா இல்லையா இப்படின்னு அந்த வயசானவங்களும் அவங்க பயங்கரமா கத்துறாங்க. ஆனா ஹீரோ கண்டுக்கலையா. இதனால நம்ம ஷேடோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்டோன் டேப்லெட் அவங்க போடுங்கிறாங்க. ஹேய், என்ன பண்ண இருக்க? நான் உன்கிட்ட தான் பேசின்னு இருக்கேன், நீ என்னன்னா இதையே பார்த்துன்னு இருக்க, கொடுங்க. ஆனா அத்த செகண்டே நம்ம ஹீரோட பவர் அங்க வெளியே வர 13,892 டேமேஜ் அப்படியே போகும். அங்கே அந்த வயசானவங்களோட கதையும் முடியுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அந்த வயசானவங்கள பத்தி கவலையே இல்ல. ஆளு புக் எடுத்துட்டு அங்க டிராகன் கிட்ட கமெண்ட கொடுக்கறான், சீக்கிரமா சின்ன போன் டிராகனை உருவாக்கு. அங்க இப்படி சொன்னோன்னே அந்த டிராகனும் அதே மாதிரி பந்து சின்னதா ஏகப்பட்ட குட்டி போன் டிராகன் அங்க உருவாகுது. அங்க இதை பாக்குற அவங்க 2 பேரும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆனா அதுக்குள்ள இறந்து போன ஒரு பர்சனும் அவங்க திரும்ப வந்து பயங்கரமா கத்த
ஆரம்பிக்கிறான். ஓய் ஷேடோ, பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா? எங்க கிட்ட இருக்கிற பொருள், எங்களோட லைஃப் எனர்ஜி எல்லாத்தையுமே நீ எங்க கிட்ட இருந்து பறிச்சிட்ட. இதை பத்தி நான் எல்லாத்தையுமே ஹையர் அஃபிஷியலுக்கு ரிப்போர்ட் பண்ணதா போறேன். நான் என் கிட்ட இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜி இருந்துச்சு. ஆனா எல்லாத்தையுமே இப்போ அந்த ஷேடோ அவன் வந்து எத்துட்டான். இது கேட்குற அந்த லேடி பயங்கரமா கடுப்பாயிட்டு அங்க கத்த ஆரம்பிக்கிறான். ஆமா, யாரை நீ ஏமாத்துறதுக்கு பாக்குற? உன்கிட்ட எப்படி 1000 இயர்ஸுக்கான லைஃப் எனர்ஜி இருக்கு. ஹேய், உனக்கு தெரியுமா என்னோட சன்னு தான் அதை கொடுத்தான், உனக்கு தெரியாத? தெரியாம இதெல்லாம் பேசாத. அந்த ஷேடோ எல்லாத்தையுமே ஏத்துட்டான். எனக்கு அதை பத்திலாம் தெரியாது. என்னோட 1000 வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜி எனக்கு வேணும். எல்லாருமே தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ண ஒண்டிதான் எனக்கு அந்த லைஃப் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி எல்லாருக்குமே 1 வருஷத்துக்கான லைஃப் எனர்ஜியை நான் கொடுக்குறேன் இப்படின்னு நாங்க சொல்ல எல்லாருமே பயங்கரமா அங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓய் ஷேடோ, மரியாதையா லைஃப் எனர்ஜி எங்களுக்கு கொடு, திரும்பவும் கொடு, திருட்டு பையலே மரியாதையா கொடு. அந்த பையனுக்கு இதனால பயங்கரமா அங்க கடுப்பாகுது. வர காண்டுக்கு எல்லாரையுமே ஜெயில போட்டு கும்மு இல்லாமான்னு யோசிக்கிறான். நான் இவங்க பண்ற வேலையே அப்படி இருக்கு. அங்க எல்லாருமே லைஃப் எனர்ஜியை கொடுங்க, லைஃப் எனர்ஜியை கொடுங்க அப்படின்னு கத்துவாங்களா? திடீர்னு வானத்துல இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான கை அப்படியே அவங்கள தூக்கும். அப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ உருவாக்குன அந்த குட்டி குட்டி பேபி டிராகன் தான். யார் யாரு அங்க லைஃப் எனர்ஜியை கொடு அப்படின்னு கத்துனாங்களோ அது எல்லாரையுமே அங்க கொண்டு போகுது. என்ன விடு, தயவு செஞ்சு என்ன விடு இப்படின்னு அங்க கத்த அடுத்த செகண்டே அவன் கேட்ட மாதிரியா அதுவும் விட கத்துன ஒருத்தங்களோட உயிரும் அங்கே போகுது. அங்க ஷேடோ போகும்போது அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லிட்டு தாங்க போறான். இந்த மாதிரி என்னோட டிராகன்ஸ் அதுங்க இங்கதான் இருக்கும். அப்படியும் இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா இதுங்க இதே மாதிரி தொடர்ந்து பிரச்சனை பண்ற அந்த ஆளுங்களை தூக்கி போட்டுக்கினே இருக்கும். அதே மாதிரி மேல இருக்க அந்த கிரியேச்சர்ஸை பத்தி கேட்டா ஆல்ரெடி அதுங்களை கொன்னுட்டேன், ஸோ பிரச்சனை இருக்காது இப்படின்னு நம்மால மறைஞ்சு போயிட. ஆனா பாஸ், நீங்க இங்க இருக்கிற ஐட்டம் எதுவுமே கலெக்ட் பண்ணலையே. இல்ல, அந்த ஐட்டம் எல்லாத்தையுமே நீங்களே தாராளமா வச்சுக்கலாம். ஷேடோ பாஸ் வந்து உண்மையிலேயே ஜெனரஸா இருக்காரு. நான் யோசிக்கல, நான் கேள்விப்பட்ட மாதிரி எல்லாமே உண்மைதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க பாரு, எல்லாமே கோல்டு லெவல்ல இருக்க ட்ரெஷரா இருக்கு. அங்க பின்னாடி அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்றான். ஆனா அந்த பொண்ணு என்னன்னா கனவு உலகத்துல முழுங்கி போயிருக்கா. ஷேடோ, நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆமா, இவ என்ன பண்ணிருக்கா? ஷேடோ, ஏன் தெரியல, என்னோட இதயம் காலியா இருக்க மாதிரி இருக்கு. என்னோட இதயத்தை நீங்க பறிச்சுட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஃபீலிங் இருக்கே, இதை வந்து வாயால கண்டிப்பா சொல்ல முடியாது இப்படின்னு அவன் சொல்ல இருக்க மண்டையிலேயே ஒரு பொருளை வச்சு அவன் அடிக்கிறான். ஆமா, நீ என்ன பண்ணிருக்க? எனக்கு வலிக்குது. போதும் நெத்திரியா, பா ஷேடோ பத்தி நீ அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். ஏன்னா உன்ன மாதிரி ஒரு குட்டி கேரக்டரை அவரு வந்து கண்டுக்க கூட மாட்டாரு. அட தவளக்க பையிலே, உனக்கு என்ன அவரை பத்தி தெரியும்? அதே மாதிரி நீ ஒரு டோடு தான், உனக்கு அதை பத்திலாம் தெரியாது. அப்படியா? நீ யாரை இப்படி கர்ஸ் பண்ணிருக்க? நீ சொல்றபடி நான் ஒரு டோடுனா நான் மேல் டோடு, நீயும் ஒரு ஃபீமேல் டோடு தான் அப்படின்னு சொல்ல அவ பயங்கரமா பிளஷ் ஆகுறா. இப்பதான் அந்த பையனுக்கு புரியுது இந்த பொண்ணுக்கு ஒரு சைடு இவன் மேல கண்ணு இருக்கு. அதனால டைரக்டா அவன் கேட்டாரான், இந்த மாதிரி உனக்கும் என் மேல கிரஷ் இருக்கா என்ன? இல்ல அப்படி இப்படின்னு அவன் சொல்றா. ஆனா டின்னருக்கு ஒன்னா போகலாமா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஒத்துக்கிறா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு லென்த்தா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா 81, 82 சாப்டரை இதுல போட்டிருக்கேன். வழக்கமா எபிசோடு எப்பயுமே லென்த்தா தான் இருக்கும். ஆனா இந்த வாட்டி குட்டியா இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு எபிசோட பெருசா பண்ணி போறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.